வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, காதுகள். எம்.வி. வெங்கட்ராம் அவர்கள் எழுதிய காதுகள்ன்ற புத்தகத்த பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு புத்தகம். எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த புக்க எடுத்து வச்சிருந்தேன். பட் படிக்கவே இல்ல. அதான் இந்த விருது பெற்றுச்சு, அது இதுன்னு நெறைய நியூஸ்ல வரையில, லைக் சும்மா எதுலயோ பார்க்கைலலாம் வரையில, இந்த புக்க படிக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். நான் படிக்கவே இல்ல. ஒன்ஸ் இந்த புக்க படிக்க ஆரம்பிச்சோனே, எனக்கு இது புடிச்சிருக்கா? புடிக்கலையா? இது எத நோக்கி போது? இதெல்லாம் எனக்கு தெர்ல. ஆனா அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போற மாரி இருந்தது. அண்ட் ரொம்ப நான் இதுவரை படிச்ச ஒரு புத்தகத்திலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு புக்குன்னு நான் இத சொல்லுவேன். ஸோ இந்த புக் எத பத்தினதுன்னா, மகாலிங்கம்னு ஒரு பையன். அவர் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். அ அவருடைய கத தான் இந்த இந்த புக் ஃபுல்லாவே. ஸோ அவர் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரே பையனா இருப்பாரு. ரொம்ப கூச்ச சுபாவமா இருப்பாரு. அவங்க அப்பா வந்து ஒரு வீட்டோட சேர்த்தே ஒரு கடை வச்சிருப்பாரு. அந்த மாரி இருக்கும். லைக் இப்படி ஒரு சூழல்ல வளரையில அவங்க அப்பா ரொம்ப பக்தியா இருப்பாரு. ஆனா இவருக்கு பெருசா அதில ஒரு ஈடுபாடெல்லாம் இருக்காது. ஆனா அவங்க அப்பா வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சா தான் நான் வந்து சாப்பாடு எல்லாருக்கும் மணி அடிச்சு முடிச்சா தான் சோறுன்ற மாரி அப்படி ஒரு சூழல்ல வளர்ந்தவரா இருப்பாரு. அண்ட் இந்த பூஜை, இந்த ஸ்பெஷல் டேஸு அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பலாம் வகை வகையா சாப்பாடு கிடைக்கும்ல. அந்த மாதிரியா வளர்ற ஒரு பையன். ரொம்ப கூச்ச சுபாவமா இருப்பாரு. அதுவும் எப்படின்னா, இவங்க அப்பா வந்து பக்கத்து கடையில போய் சில்லற மாத்திட்டு வா, அப்படி சொல்லி சொன்னா, இவரு போயிட்டு அங்க தூரத்தில நின்னு எட்டி பார்ப்பாரு. ஜன்னல் வழியா எட்டி பார்த்து அங்க யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடையில? யாரு எந்த திசைய நோக்கி உட்காந்துருக்கா? எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருவாரு. எதுக்குன்னா, அவங்க அப்பா வந்தோனே அது சில்லறைலாம் கேட்க மாட்டாரு. கடைக்கு போய் கேட்டுருக்க கூட மாட்டாரு. வீட்டுக்கு வந்து சில்லறை இல்லன்னு சொல்லிருவாரு. அவங்க அப்பா வந்து நம்ப மாட்டாரு. அந்த கடையில யாரெல்லாம் இருந்தாங்க? யார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? யார் எந்த திசைய நோக்கி உட்காந்துருந்தாங்க? எல்லாத்தையும் அவங்க அப்பா கேட்பாரு. ஸோ, அதுக்காகவே இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லிருவாரு. அப்பயும் உங்க அப்பா என்ன நம்பாம என்ன பண்ணுவாருன்னா, கடையில வேலை பார்க்குற இன்னொரு பையன கூப்பிட்டு, "இப்ப போய் இவன் சில்லற மாத்திட்டு உடனே வந்தான். சில்லற இருக்குன்னு சொன்னான்னா, இருக்கு உனக்கு" அப்படி சொல்லி அந்த பையன அனுப்புவாரு. அந்த பையன் உடனே சில்லற மாத்திட்டு வந்துருவான். ஸோ, அந்த அளவுக்கு இவரு ரொம்ப புதுசா ஒரு ஆளுங்கட்டயே பேசாம, அ யாராவது புதுசா யாரையாவது பார்த்தாலே பயந்து போய், அந்த மாரியே இருப்பாரு. ஒன்ஸ் இவரு வளர வளர இவருக்கு புத்தகங்கள் மேல ஒரு ஈடுபாடு வரும். புக்ஸ வந்து படிப்பாரு. அப்புறம் சின்ன சின்னதா எழுதுவாரு. கதைகள் எழுதுறது, அந்த மாரி கட்டுரை எழுதுறது, கவிதை எழுதுறது, இதெல்லாம் எழுதி எழுதி பத்திரிக்கைகளுக்கெல்லாம் அனுப்புவாரு. அனுப்புன வேகத்தில எல்லாமே திரும்ப வந்துட்டே இருக்கும். ரொம்ப நாளைக்கு இதே தான் நடந்துட்டுருக்கும். அப்புறம் இவரு காலேஜ்லாம் போனதுக்கப்புறம், அந்த பத்திரிக்கைகள்ல வந்து இவரு அனுப்புனது கொஞ்சம் கொஞ்சம் பிரசுரம் ஆகலாம் ஆரம்பிக்கும். இவங்க அப்பாவுக்கு வந்து இவர் மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு வரும். ஓகே, பையன் நல்லா படிக்கிறான், காலேஜ் போறான், அவனுக்கே அறிவு இருக்கு, அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு அ அதாவது பையன் ஒரு நல்ல பெரிய பையன் ஆயிட்டான். அவனே அவன பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபீல் வந்துரும். ஸோ, அதுக்கப்புறம் அவரு சாமி கும்பிடணும் அது இதுன்னுலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு அவங்க அப்பாவும். ஓகே, நம்ம பையன் அவன் அவன் பார்த்துக்குவான், அவனுக்கு தெரியுன்ற மாரி இருந்துருவாரு. அவருக்குமே எப்படின்னா, அ கடவுள் மேல வந்து ஒரு ஈடுபாடு, அ கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இருக்காது. கடவுளே இல்ல, எல்லாம் பொய் அந்த மாதிரியும் ஒண்ணும் இருக்காது. ஒரு ஒரு டைலமாலயே இருப்பாரு. சில நாள் விபூதியெல்லாம் வச்சுக்குவாரு. சில நாள் கோயிலுக்கு போணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு வருவாரு. சில நாள் எதுவுமே இல்லன்ற மாரி இருப்பாரு. ஸோ அவங்க அப்பாவுக்குமே என்னைக்காவது கோயிலுக்கு போறான்ல, அது போதும் அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் இவருக்கு வந்து கவிதையெல்லாம் வந்து பெண்கள பத்தி, அதெல்லாம் நல்லா எழுதுவாரு. ஒரு அழகான பெண்ண பார்த்தா நல்ல கவிதையெல்லாம் எழுதுவாரு. ஆனா அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கோ, பழகுறதுக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப தயக்கமா இருக்கும். அதெல்லாம் பேச மாட்டாரு. ஸோ இந்த மாரியே இருக்கையில இவரு ஒரு கட்டத்தில என்ன நெனைப்பாருன்னா, நாம ஏன் ஒரு பிரம்மச்சாரி ஆகக்கூடாது? அப்படி சொல்லிட்டு நம்ம பிரம்மச்சாரி ஆயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருப்பாரு. அப்போ அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, "கல்யாணம் பண்ணிக்கோ" அ அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கையிலேயே வந்து சொல்லுவாரு. உடனே இவரு என்ன சொல்லுவாருன்னா, "இல்ல படிப்பெல்லாம் முடியட்டும். அதாகட்டும், இதாகட்டும்னு" அவங்க அப்பாவுக்கு லைட்டா டவுட் வரும். ஒருவேளை இவன் வந்து வேற யாரையாவது விரும்புறனால வேண்டான்னு சொல்றானா? இல்ல பிரம்மச்சாரி ஆயிரணும்னு நெனச்சு சொல்றானா? இந்த 2மே அவருக்கு இருக்கும். அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "நீ எந்த பொண்ண கல்யாணம் பண்ணாலும் சரிதான். நீ அது வேற ஜாதி பொண்ணா இருந்தா கூட பரவால்ல தான். வேற யாரா இருந்தாலும் சரிதான். நீ யாரையாவது விரும்புறேன்னா சொல்லு. நான் அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன். இல்லன்னா நான் பார்க்குற பொண்ணையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. இவருக்கு வந்து பரவாயில்லையே நம்ம அப்பா வந்து இந்த பூஜை,
அந்த ரிலீஜியஸா ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து, நான் யாரையாவது விரும்பினா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரே! ஆனா இவருக்கு எப்படி நான் போய் யாரையாவது விரும்பியிருப்பேன்லாம் இவருக்கு எப்படி தோணியிருக்கு? அந்த மாரிலாம் இவருக்கு இருக்கும். ஸோ, அவங்க அப்பா ஒ ஒ ஒரு ஸ்டேஜ்ல வந்து டைரக்ட்டாவே சொல்லிருவாரு. "நீ இந்த மாதிரி அ எனக்கு ஒரே பையன். எனக்கு ஒரு வாரிசு வேணும். அதனால நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமே பண்ணிக்காம இருந்துரலாம்லாம் நினைக்காதன்னு" சொல்லிருவாரு. சரின்னு இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க பார்க்குற பொண்ணு தான். யார பார்க்குறீங்களோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி கல்யாணம் பண்ணிப்பாரு. ஆ அவங்க காமாட்சின்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரு பாட்டுக்கு இவரு காலேஜ் போயிட்டுருப்பாரு. வீட்டு வேலைகள் தனியா நடந்துட்டுருக்கும். அந்த டயத்துல என்ன ஆகும்னா, இவங்க அப்பாவோடைய பிசினஸ்ல ஒரு சின்ன லாஸ் ஆயிரும். அ அதாவது அவருடைய ரெஜிஸ்டர்ல எல்லாத்துலயும் வந்து லாபம், லாபம்ன்ற மாரி தான் இருக்கும். ஆனா கையில பார்த்தா காசு இருக்காது. கொஞ்சம் கடனுக்குலாம் ஆளாயிருப்பாரு. உண்மையில அவங்க அப்பாவே கொஞ்சம் முயற்சி பண்ணி, அத வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா பார்த்து, நிதானமா முடிவெடுத்திருந்தா, அந்த கட்டத்திலருந்து மீண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்பா ரொம்ப பதட்டமாயிருவாரு. பதட்டமாயிட்டு, நம்ம வந்து ஊர விட்டு ஓடி போறதோ, அல்லது கடன் வாங்குனவங்கள ஏமாத்துறதோ, அதெல்லாம் பண்ணிறக்கூடாது அப்டி சொல்ட்டு, என் நெலைமை இதுதான். இந்த மாதிரி நான் உங்களுக்கெல்லாம் கடன் தர வேண்டியிருக்கு. என் நிலைமை இப்போதைக்கு சரியா இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் கண்டிப்பா குடுத்துருவேன்னு இவரு கடன் யாருக்கெல்லாம் தர வேண்டியது இருக்கோ, அவங்க எல்லார்ட்டயும் போய் சொல்லிருவாரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஐய்யய்யோ! இந்த ஆளுக்கு லாஸ் ஆகுது போல இருக்கு. நம்ம வந்து ஆளா நம்மளோட காச வாங்கிக்கணும்னு" சொல்ட்டு, எனக்கு குடுத்துருங்க, எனக்கு குடுத்துருங்கன்னு ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுல ஒருத்தர் வந்து அவர அ கிரிமினல் கேஸ் போட்டு அவர கோர்ட்டுக்கே இழுத்துருவாரு. ஸோ அந்த மாரி ஆனோனே அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிரும். பக்கவாதம் வந்துரும், மறதி வந்துரும். ரொம்ப அவங்க ஃபேமிலியே ஒரு மாரி கொலாப்ஸ் ஆயிரும். அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் வந்துரும். அவங்க அம்மா வந்து டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு வர வேலைய பார்த்துட்டுருப்பாங்க. ஒய்ஃப் வந்து வீட்ல சமைச்சுட்டு, இந்த மாரி மாமனார பார்த்துக்கிட்டு வீட்ல இருப்பாங்க. இவர் காலேஜ்க்கு போயிட்டு வந்துட்டுருப்பாரு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஒய்ஃபோட அம்மா இருப்பாங்கல்ல, இவரோட மாமியார் வந்து, இந்த மாரி தொண்டூழியம் பார்க்கறதுக்கா என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க அந்த பொண்ண. இவர் வந்து பார்த்தா, காலேஜ் விட்டு வந்து பார்த்தா, ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. இவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. இவர் பாட்டுக்கு காலேஜ் போக, வர அப்படி இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அப்பா இறந்துருவாரு. இறந்ததுக்கப்புறம் இவங்க அம்மாக்கு வந்து எங்க அ ஒய்ஃப் கூட போயிருவானோ நம்ம பையன்ற ஒரு பயம் வந்துரும். நமக்கு யாருமே இல்லாம ஆயிருவாங்களோன்ற ஒரு பயம் வந்துரும். ஏன்னா, அந்த மாமியார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தனி குடித்தனமா இருந்தா, நான் என் பொண்ண அனுப்புறேன். இல்லன்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு வந்து அம்மா, அப்பாவ விட்டுட்டு போறதுக்கு ஒரு அ மனசே இருக்காது. ஸோ, அவரு போமாட்டாரு. பரவால்ல நீ அங்கேயே இருந்துக்கோன்னு, இவங்க வீட்லயே தான் இருப்பாரு. இவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கையில, இவங்க அம்மா எல்லா காசு எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல்லயே வச்சுக்குவாங்க. இவருக்கு வந்து அதுவரையும் காசு பணத்துக்கு பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. ஒய்ஃபும் கூட இல்ல. அவர் பாட்டுக்கு காலேஜ் போவாரு, வருவாரு. வீட்ல சாப்பாடு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கையில, இவருக்கு பெருசா காசு வேணும், நாம சம்பாதிக்கணும், அந்த எந்த எண்ணமுமே இருக்காது. ஒன்ஸ் இவங்க அம்மா கிட்ட தான் ஒவ்வொன்னுத்துக்கும் கேட்க வேண்டி இருக்கு, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு தெரிய வந்தோனே, இவர் வந்து படிக்க ஆரம்பிப்பாரு. படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி, இவருக்கு புனேல ஒரு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சிட்டு அங்க போய் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. அந்த ஒரு மாற்றம் அவருக்கு நல்லாருக்கும். ஒரு மாறுதல் இருக்கும். எல்லாமே நல்லாருக்கும். ஸோ, அங்கேயும் போய் எழுத ஆரம்பிப்பாரு. அ தானா சுயமா ஒரு பத்திரிக்கைலாம் தொடங்கணும். அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இவருக்கு வரும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு ஒரு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ, அவங்கலாம் புக்ஸ் எல்லாம் தருவாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். யாராவது ஏதாவது புக்ஸ் தராங்க, அந்த மாரிலான்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா, "கடவுளை நம்பாதே, நண்பனை நம்பு" அப்படிலாம் எழுதி வச்சுருவாரு. ஸோ, அந்த மாரிலாம் எழுதி அப்படிலாம் இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் வருஷம் இங்க வேலை பார்த்தோன்னா, கையில கொஞ்சம் காசும் இருக்கும். நாம ஏன் ஒரு பத்திரிக்கைலாம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வேலைய விட்டுட்டு இங்க வந்துருவாரு. இங்க வந்துட்டு மறுபடியும் இவருடைய எழுதுறது அதெல்லாம் பண்ணுவாரு. ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அ இவரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணுன்ற ஒரு தாட் இருக்கும்ல, அத வந்து இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பாரு இவரோட ஃப்ரெண்டு. "நீ ஏன் நம்ம பத்திரிக்கையில எழுதக்கூடாது? இதுவும் நான் உன் பத்திரிக்கை தானே! இதில எழுது, இதில எழுதுன்னு" சொல்லி அவர் தனியா பத்திரிக்கை ஆரம்பிக்கிற அந்த எண்ணம் வந்து அப்படியே இல்லாமலே போயிரும். ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ண பிசினஸும் நல்லா போகும். நல்லா போகும். இவரு இவர் அத நல்லா தான் நடத்துவாரு. அண்ட் இவர மீறி அது வளர்ந்து போயிரும். நல்ல லாபங்கள் வரும். எல்லாமே வரும். அண்ட் ஒய்ஃபும் திரும்ப வந்துருவாங்க. அவங்க அம்மா கூட சண்டை போட்டு. இவர் வந்து வேலைய விட்டுட்டு புனேலேருந்து இங்க திரும்பி வந்தோனேயுமே, அவங்க ஒய்ஃப் வந்து அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்துருவாங்க. சரின்னு இவருக்கும் லைஃப் அப்படியே செட்டில்டு மாரி போயிட்டு இருக்கும். நெறைய குழந்தைங்க இன்னும் நெறைய பொறந்துரும். 4 குழந்தைங்க இருக்கும்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். 4, 5 குழந்தைங்க அந்த மாதிரி ஆயிரும். இப்படி இருக்கும். ஸோ இப்படியே இவர் லைஃப் போயிட்டே இருக்கையில, இவர் காதுல வந்து கொய்ன்னு ஒரு சத்தம் கேட்கும் ஒரு நாளு.
இவர் வந்து "என்ன இது சத்தம் கேட்குது?" அப்படின்ற மாரி இருந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அது இன்னும் லவுடரா கேட்டுட்டே இருக்கும். அவங்க அம்மா சைடுல வந்து நெறைய பேரு காது செவிடாயிருப்பாங்க. பிரச்சனை இருந்திருக்கும். சரி ஓகே இது ஹெரிடிட்டரியா வர பிரச்சனைன்னு சொல்லிட்டு, நமக்கும் காது போயிருச்சு, செவிடாக போறோம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இவர் பாட்டுக்கு இவரு இருப்பாரு. ஸோ இவர்ட்ட பேசுறவங்க எல்லாம் சத்தமா பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். இவருக்கு செவிடாயிருச்சுன்ற மாரி தான் எல்லாருமே இன்னொரு தடவ சொல்லுவாங்க எல்லாம். அப்படியே போயிட்டே இருக்கும். நல்லா சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். அது அதிகமா கேட்க ஆரம்பிக்கும். 2 காதுலயும் கேட்க ஆரம்பிக்கும். எந்நேரமும் கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இவருக்கு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். இவருடைய பிசினஸ் வந்து ஒரு கட்டத்தில அப்படியே கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கும். இவர் ஆனாலும் ஒண்ணும் பெருசா இல்ல. நம்ம கைய மீறி போயிரல. நம்ம சரி பண்ணிரலாம். எல்லாமே நம்ம பிளான் பண்ணி கொண்டு வந்தா, அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும். அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பாரு. ஸோ அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா, இவர் உட்கார்ந்திருக்கையில ஒரு குரல் கேட்கும். அ மாலி அப்படி சொல்லி இவர வந்து கூப்பிடும் அந்த குரல். மாலின்னு கூப்பிட்டோனே, யார் கூப்பிடுறா? என்ன கூப்பிடுறாங்க? அப்படின்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அது பேச ஆரம்பிக்கும். பேச ஆரம்பிச்சோனே, இவருக்கு தெரிஞ்சிரும். நமக்கு மட்டும் தான் இந்த சத்தம் கேட்குது, காதுல கேட்குது அப்படி சொல்ட்டு. "மாலி என்ன தெரியலையா உனக்கு?" அப்படின்ற மாரி, "நான் தான் காளி. நான் வந்து உனக்காக தான் வந்திருக்கேன். நீ என்னைய மறந்துட்ட." அந்த மாரிலாம் சொல்ல ஆரம்பிக்கும். இவர் வந்து இன் பிட்வீன்ல ஒரு முருக பக்தரா இருப்பாரு. முருகர கும்பிடுவாரு, ராமர கும்பிடுவாரு. அ பூஜை அவங்க அப்பா மாதிரியெல்லாம் பண்ணலைனாலுமே, இவர் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. ஸோ கொஞ்சம் இன்டூ ஸ்பிரிச்சுவல் மாரி. அதாவது ரொம்பலாம் இல்ல. பட் கொஞ்சம் இன்டூ அந்த மாரி இருப்பாரு. ஸோ அந்த காளிங்கிற அந்த வாய்ஸ் வந்து என்ன சொல்லும்னா, "நான் வந்து அ உன்னைய ரொம்ப காலமா நான் இது பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப காலமா உன்ன தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். நீ வந்து என்ன மறந்துட்ட. என்ன மறந்துட்டு முருகா, ராமான்னு போயிட்ட. அது எப்படி நீ அப்படி போலாம்?" அப்படிலாம் கேட்டோனே, இவரு "சாமி போய் இப்படிலாம் சொல்லுமா? எந்த சாமியாவது என்னைய கும்பிடு அப்படின்னு வந்து சொல்லுமா?" அப்படி சொல்லிட்டு, "இது சாமி இல்ல." அப்படின்னு இவர் நெனப்பாரு. உடனே அந்த குரல் வந்து, "ஆமா உனக்கு ரொம்ப சாமிய பத்தி தெரிஞ்சிரும். நீ கூடயே பழகுன பாரு." அப்படின்ற மாரிலாம் பேசும். ஒன்ஸ் இவருக்கு இது வந்து சாமியெல்லாம் இல்ல, இது என்னமோ அப்படின்னு நெனைக்க ஆரம்பிச்சோனே, அந்த குரல் இவர திட்ட ஆரம்பிச்சுரும். திட்டு திட்டுன்னு திட்டும். "நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அதுவா, இதுவா?" அப்படி திட்டும். இந்த மாரி இப்படியே ஓடிட்டே இருக்குமா இவர் லைஃபு. ஸோ இதுக்கு இன் பிட்வீன்ல என்ன நடந்திருக்கும்னா, இவருக்கு கனவெல்லாம் வரும். சில கனவு வரும். அந்த கனவு பலிக்கும். இவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து இவர் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிரும். அவரோட பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் ஆகி, அந்த பொண்ணு நல்லா இருக்குன்ற மாரி ஒரு கனவு வந்திருக்கும். பார்த்தா 6 மாசத்துல அது திரும்ப நடக்கும். ஸோ இவரு அது கனவு நடக்குது, அந்த மாரிலாம் இவரு அத பெருசா கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஆனா அது நடந்திருக்கும். என் ஃப்ரெண்டுக்கோட பொண்ணு கல்யாணம் ஆகாது, என் கனவுல எதுக்கு வருது? அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இவரு ஈஸியா தான் விட்டுருப்பாரு. ஸோ இந்த குரல் வந்து அதிகமா கேட்டுட்டே இருக்கும். ஒரு குரலா இவர்கிட்ட பேசிட்டு இருந்தது, ஒரு கான்வர்சேஷன் ஆக ஆரம்பிச்சுரும். 2 பேர் பேசிக்குவாங்க. இவர் மண்டைக்குள்ளேயே 2 பேர் பேசுவாங்க. இந்த மாலி இருக்கான்ல, இவன் ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கிறவன். அப்படின்னோனே இன்னொரு குரல் வந்து, "யாரு இவனா?" அப்படின்ற மாதிரி. அப்படி அவரையே ஒண்ணு வந்து இகழ்ந்து பேசும். ஒண்ணு வந்து "ச்சே ச்சே அவன் ரொம்ப பாவம்." அப்படின்ற மாரி பேசும். இப்படியே 2ம் மாறி, 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 மாறி பேசிட்டே இருக்கும். இது கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். இவரால வேற எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வீடு வறுமைய நோக்கி போயிட்டுருக்குன்றது இவருக்கு தெரியாது. அவருடைய பிசினஸ் லாஸ் ஆகி போயிட்டுருக்குன்றது அவருக்கு தெரியாது. குழந்தைங்க இத்தன பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம தான் பொறுப்புன்றது இவருக்கு தெரியாது. ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கும். இவருக்கு ஒரு கட்டத்தில என்ன தோணும்னா, நம்ம பைத்தியம் ஆயிருவோம் போல இருக்கு. ஒரு நாள் வந்து வேட்டிய கிழிச்சிட்டு நம்ம பைத்தியமாயி ரோட்ல ஓட போறோமோ! அப்டின்ற மாரிலாம் தோணும். ஸோ அந்த குரலும் என்ன சொல்லும்னா, உன்னைய நான் வந்து பைத்தியமாக்கி ஓட விடாம விடமாட்டேன். உன்னைய கொல்லாம விடமாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாரி நெகட்டிவா அந்த குரல் வந்து இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், சொல்ட்டே இருக்கும். இத வந்து இவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. இவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போன ஜென்மத்தில ஏதோ பண்ணியிருக்க. ஸோ அதோட இதுதான் உன்னைய இப்ப ஃபாலோ பண்ணி வருது. அதனால நாம ஏன் ஒரு மந்திரவாதிய போய் பார்க்கக்கூடாதுன்னு" சொல்லி சொல்லுவாங்க இவங்க ஒய்ஃபு. இவருக்கு அந்த மந்திரவாதிய பார்க்கறது அப்டின்லாம் அதுலலாம் பெரிய விருப்பம் இருக்காது. இவர் வந்து ஒரு மடத்தில உள்ள ஒரு சாமி ஒருத்தர போய் பார்க்கணும் அப்டின்னு நெனைப்பாரு. லைக் ஒரு துறவி மாரி ஒருத்தர் இருப்பாரு. அவர போய் பார்க்கணும்னு நெனைப்பாரு. இது வந்து பக்தியால வந்தது. அது முடிக்கிறதும் பக்தியோடயே முடிச்சுக்கலாம் அப்டின்ற மாதிரி இவரு நெனச்சிருப்பாரு. அந்த சாமி என்னமோ பக்கத்துல தான் இருப்பாரு. ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருப்பாரு. ஆனா, அந்த இடத்துக்கு இவரால போகவே முடியாது. ஏதோ ஒரு காரணத்தால போகாமலே இருப்பாரு. ஸோ, இந்த ஸ்டேஜ்ல அவருக்கு 5 குழந்தைங்க இருக்கும்னு நெனைக்கிறேன். 6வது குழந்தைக்கு அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருப்பாங்க.
கன்சீவ் ஆயிருப்பாங்க. கையில காசே இருக்காது. அவங்க ஒய்ஃப் வந்து ஒவ்வொன்னையா வித்து, வித்து, வித்து இந்த குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்கிறது, வீட்டு வேலைய பார்க்குறது, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குறது, சாப்பாடுலாம் சமைக்கிறது, இதெல்லாம் அவங்க ஒய்ஃப் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு குடும்பம் ரொம்ப வறுமைய நோக்கி போயிட்டே இருக்கும். ஒரு கலையிழந்த வீடாயிரும். ரொம்பவே வொர்ஸ்ட்டா போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில அவங்க ப்ரெக்னென்ட்டாவும் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கையிலயும் இந்த குரல் வந்து ரொம்ப தப்பா சொல்ல ஆரம்பிக்கும். என்ன சொல்ல, இவர் வந்து ஒரு 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 காம் பெர்சனா, ஒரு யார்ட்டயும் பேசாத, ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மனிதரா, ரொம்ப நல்ல வார்த்தைகளையே விரும்பக்கூடிய, பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. ஆனா, அந்த குரல்கள் வந்து ரொம்ப நாராசமா பேசும். இவரால அத சகிச்சுக்கவே முடியாது. ஐயோ! இப்படியெல்லாம் பேசுதேன்ற மாரி ரொம்ப ஆபாசமா பேசும், ரொம்ப தப்பா பேசும். அப்படிலாமும் ஒரு ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு கட்டத்தில இந்த குரல் வந்து 2 குரலா பேசிட்டு இருந்ததுல, ஃபர்ஸ்ட்டு சிங்கிளா பேசும், அப்புறம் 2ஆ பேசும். அப்புறம் ஒரு மண்டைக்குள்ள ஒரு நாடகமே நடக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜ் செட்டப் மாரியும், அதில வந்து அந்த காளிங்கிற கதாபாத்திரம், இன்னும் ஏதோ ஏதோ நெறைய பேரு, கருப்பன் ஒருத்தன் இருப்பான். அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு ஒரு அ நாடகம் மாரி ஒண்ணு போட்டுட்டு, அத வந்து ஆடியன்ஸ் வேற பார்த்துட்டு, அவங்க விசில் அடிக்கிற சத்தம், திரை மூடுற சத்தம், அந்த மாரி மல்டிபிள் சவுண்ட்ஸ் இவருக்கு வர ஆரம்பிச்சுரும். இவர் வந்து நடந்து போகையிலேயே இவர் கூட ஒரு கூட்டம் நடந்து வர மாரி இருக்கும். அதாவது ஒரு கூட்டத்தோடயே தான் வாழ்ற மாதிரி, அந்த ஆடியன்ஸ்ல தானும் ஒருத்தனா இருக்கிற மாரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதுக்கு போயிருவாரு. ஸோ ஆனாலும் வந்து இவரு என்னன்னா, இவரு இந்த அளவுக்கு போயிட்டே இருக்கார்ல, பட் இவர் வந்து அத இவர் மண்டைக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள இவ்ளோ குழப்பத்தோட இருப்பாரு. ஏன் இது நடக்குது? என்ன ஏதுன்னு ஒரு இதோட இருப்பாரு. பட் ஸ்டில் இவர் வந்து பார்க்குறவங்கட்டயும், பேசுறவங்கட்டயும் நிதானத்தோடயே இருந்துட்டே இருப்பாரு. என்ன சொல்ல? இவருடைய அ பொறுப்புகள உணர்ந்தவரா, ஓகே நமக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருப்பாங்க. இவரால ஒண்ணும் பண்ண முடியாது. பெருசா ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. பட் அந்த வீட்டுக்கு நாம இருக்கோம் அப்படின்றதுலலாம் இருப்பாரு. அந்த வீட்ல யாருக்கு உடம்பு சரியில்ல, வைக்கலன்னா அதெல்லாம் அவர் தான் பார்த்துக்குவாரு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இவருக்கு என்னன்னா, ஒய்ஃப விட்டுட்டு ஓடி போணும், இந்த வீட்ட விட்டே ஓடி போயிரணும், அந்த மாரியான ஒரு தாட்லாம் வராது. இவர் வந்து அங்கேயே தான் இருப்பாரு. அப்படி தான் இருப்பாரு. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, இவருக்கு ஸ்மெல் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும். இப்போ ஒரு நாடகம் நடக்குது இல்லையா இவர் மண்டைக்குள்ள, அந்த மண்டைக்குள்ள நடக்கிற நாடகம் வந்துட்டு, அ அங்க யாரோ வேடிக்கை பார்க்குறவங்க ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா, அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் இவரோட மூக்குக்கு வர ஆரம்பிக்கும். வெறும் இந்த குரல்கள தாண்டி நெறைய வாசம்லாம் இவருக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்த சென்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும். இவங்க ஒய்ஃப் வந்து நிறமாச கர்ப்பிணியா இருப்பாங்க. ஒரு நாள் கூப்ட்டு இந்த மாரி எனக்கு வலி எடுக்குது. இவருக்கு ஒரு கனவு வேற வந்திருக்கும் அப்ப. இவங்க ஒய்ஃப் வந்து அத தட்டி எழுப்பையில, இவருக்கு அது கனவா? இல்ல நெனவா? ஒண்ணுமே புரியாது. உங்க ஒய்ஃப் வந்து இடுப்பு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போணும் அப்டின்னோனே, காசே இல்லையேன்னு வா நடந்து போயிரலான்னோனே, இவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, "இல்ல ஒரு ரூ. 1 காசு நான் வச்சிருக்கிறேன். அந்த அடுப்படியில வச்சிருக்கேன். நீ அத எடுத்துட்டு போய் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வா. நாம வந்து போவோம்." அப்புறம் அ ஒரு மூக்குத்திய கழட்டி குடுப்பாங்க. கழட்டி குடுத்துட்டு, "நீ வந்து வேற செலவுக்கெல்லாம் இத வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு குழந்தைங்ககிட்ட சொல்லுவா. "நான் இன்னும் 1 வாரத்தில வந்துருவேன். அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கணும். சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது." அப்படி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பிரசவத்துக்கு கெளம்புவாங்க. அ அந்த இவரும் வந்து லைக் அந்த மூக்குத்திய வச்சு சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப கூட்டு போவாரு. அப்போ அது என்ன சொல்லும்னா, அந்த குரல் வந்து மூக்குத்திய கழட்டியாச்சு, தாலியும் கழட்டாம விடக்கூடாது. அந்த மாதிரிலாம் பேசும். எப்ப பார்த்தாலும் இவரோட லைஃப்ல என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன ஒரு முக்கியமான இடங்கள் வந்தாலும், இந்த குரல் வேற பேசிட்டே இருக்கும். அதாவது எந்த மாரி பேசும்னா, இவரு குழந்தைங்க கிட்ட ஆசையா போறாருன்னா, சனியனுங்க இதுங்க பொறந்தனால தான் எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. உன் சொத்தெல்லாம் தின்னே அழிக்குதுங்க பாரு, அப்படி சொல்லும். இது ஒய்ஃப் கிட்ட போறாருன்னா, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இத கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ்ற. இப்படி பேச ஆரம்பிச்சுரும் அந்த குரல். இப்படியே எதையுமே அது உருப்படியா பண்ணவே விடாது. ஒரு கான்ஸ்டன்ட்டா இந்த குரல் இருந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு நாட்கள்லாம் இல்ல, வருடங்களா போயிட்டுருக்கும். ஸோ இவங்க ஒய்ஃப் பிரசவத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா? அந்த குழந்தை இறந்துரும். இறந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஒண்ணும் இருக்காது. பட் அந்த குழந்தை இறந்துரும். அவங்க ஒய்ஃப்க்கு சிசேரியன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ கத்தி போட்டு தான் குழந்தைய எடுத்தோம். குழந்தை இறந்துருச்சு. உன் பொண்டாட்டி வந்து நல்லா இருக்கா? அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவரு அந்த ஒரு ஒரு தூக்கமே இருக்காது. இவருக்கு வந்து இந்த குரல்லாம் கேட்டுட்டே இருக்கு இல்லையா? ஒய்ஃபும் இங்கே இருக்காங்க. தூக்கமே இல்லாம ஒரு மாதிரியா இருப்பாரு. ஆ இவரால தூங்கவும் முடியாது. தூங்கலாம் அப்பாடான்னு அசதியா தூங்குறப்போ, அப்பதான் மொத்த குரலும் வந்து பேச ஆரம்பிக்கும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதெல்லாம் அப்ப சேர்ந்து எல்லாம் நாடகம் பேசுற மாரி பேச ஆரம்பிச்சுரும். ஸோ இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பாரு. அப்போ ஒரு பையன் வந்து அவரோட பையன் வந்துட்டு கொஞ்சம் சேட்டைக்கார பையனா இருப்பான். அவன் வந்து இல்ல எனக்கு வந்து இப்பயே யூனிஃபார்ம் வேணும். அந்த மாரி ரொம்ப பிடிவாதமா அடம் பிடிப்பான். அடிச்சு நொறுக்கிருவாரு பையன. அடி வெளுத்துருவாரு. அப்போ அ அவருக்கே தெரியும். ஓகே நம்ம இப்படி கோவப்படக்கூடாது, அடிக்கக்கூடாது. இந்த பையன் வந்து இப்படி பிடிவாதமா தான் இருப்பான்னு அவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு காலையில அவனே சரியாயிருவான் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். இவன் அடிச்சாலுமே அந்த பையன் வந்து பிடிவாதத்த விட்டுட்டு நடந்துக்கலாம் மாட்டான். பிடிச்ச புடியில இருப்பான்றதும் இவருக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் இவர அடி வெளுத்துருவாரு. ரத்தம் வந்துரும். அ அந்த இடத்த விட்டே அந்த பையன் நகர மாட்டான். அடிச்சு உதைச்சு தூக்கி எறிவாரு. மறுபடியும் இவன் அழுக கூட மாட்டான் அந்த பையன். வந்து அதே இடத்துல இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிவாதமான பையனா இருப்பான். இவரும் தான் குழந்தைன்றத மீறி அடிச்சுருவாரு. எல்லா கோவமும் சேர்ந்து. ஸோ அந்த குரல் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கும்னா, இவன் ஏற்கனவே வயித்துல இருக்கிற குழந்தைய கொன்னுட்டான். இப்போ வந்து இந்த குழந்தையும் கொல்ல பார்க்குறான். இவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு ஒரு குரல் சொல்லும். இன்னொன்னு வந்து இல்ல மாலி ரொம்ப பாவம் அப்படி சொல்லும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுலயே இருப்பாரு. அண்ட் இது வந்து வருஷங்களா போயிட்டே இருக்கும். அவங்க வீடு வந்து ரொம்ப வறுமைக்கு உள்ளாயிரும். எல்லாரும் நோய்வாய்ப்பட்டுட்டே இருப்பாங்க. காசே இருக்காது. அ ஒண்ணுமே இருக்காது அந்த வீட்ல. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த லெவல்ல போயிருவாங்க. ஒய்ஃப் வந்து மறுபடியும் பிரெக்னன்ட் ஆவாங்க. ஸோ அத வந்து கலைக்கிறதுக்கு அவங்க அபார்ஷன் போய் பண்ணிட்டு வரும். அந்த பச்சில அதெல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் அபார்ஷன்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ 6வது குழந்தை பொறந்து, இறந்து 7வது குழந்தை அபார்ட் ஆயி இந்த மாரிலாம் ஆனோனே, அவங்க ஒய்ஃபும் ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களாயிருவாங்க. அவங்களால நடக்கவே முடியாது. உட்காந்து உட்காந்து இப்படி நவுந்து நவுந்து வர மாதிரி, அந்த மாரி ஒரு ஸ்டேஜுக்கு ஆளாயிருவாங்க. இது வந்து வருஷங்களா நடந்திருக்கும் இதெல்லாம். ஒரு 10 வருஷமா இவரு இப்படியே இந்த குரலோடயே ட்ராவல் ஆயிலாம் போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த குரல் வந்துட்டு எப்படியாவது நிக்கணுன்றதுக்காக இவரு அந்த ஒரு சாமி ஒருத்தர போய் பார்க்கலான்னு நெனச்சிருப்பாரு இல்லையா? அங்க போய் பார்ப்பாரு. அங்க போய் பார்க்குறப்போ, அ லைக் போகவே விடாது. இவரு வாசல விட்டு போவாரு. இவன் என்ன அந்த அவன பார்க்க போறானாமே! அவன் பெரிய ஆளா? அவன் என்ன நம்மளெல்லாம் வந்து தொரத்திருவானா? அவன் என்ன அவ்ளோ பெரிய ஆளா? அப்புட்னோனே இந்த மாலிக்கு என்ன கேடு வந்துச்சு? நாம பாட்டுக்கு நாம இருக்கிறோம். நம்மள தொரத்துறதுக்கு எதுக்கு அவன்ட்ட போய்லாம் கேட்க போறான்? அப்டி சொல்லிட்டு நாம எல்லாரும் ஏன் இவன் இவனோட வாய்க்கு முன்னாடி உட்காந்து ஒரு தர்ணா பண்ணக்கூடாது. அ உணவு லைக் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. இந்த மாரிலாம் அந்த குரல் பேச ஆரம்பிச்சுரும். ஸோ இவரு அதையும் மீறி ஓகே நம்ம போயிருவோம் அப்டின்னு இறங்கி போனா, டங்கு டங்கு டங்குன்னு காதுலயே அவ்ளோ பெரிய சத்தம் கேட்கும். ஒய்ன்னு சத்தம் கேட்கும். ஓம்ன்னு கத்துற சத்தம் கேட்கும். இவரு நடக்க நடக்க அந்த சத்தம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இவர் ஒரு ஃப்ரெண்டோட தான் போயிருப்பாரு. டக்குன்னு நின்றுவாரு. நின்னா அந்த சத்தம் நின்றும். நடந்தா கேட்கும். அப்ப இவரு என்ன நெனைப்பார்ன்னா, அப்பாடி நம்ம பழையபடிக்கு ஒரு மூலையில போய் உட்காந்துக்கலாம். அ அப்பதான் இந்த சத்தம் நிக்கும் அப்டின்ற மாரிலாம் இருப்பாரு. பட் ஸ்டில் எப்படியோ ஒரு இத வரவழைச்சுட்டு போயிருவாரு. போகையில என்னன்னா, அவர் என்ன சொல்லுவார்ன்னா, "உன் குருநாதர் காட்டுன வழி இது. நீ வந்து அத கெட்டியா புடிச்சுக்கோ" அப்படின்ற மாரி. அதாவது இவரு குருநாதர்ன்னு முருகர சொல்லுவாரு. சில இடத்துல குருநாதர்ன்னு சொல்லுவாரு, குருன்னு சொல்லுவாரு. சில இடத்துல முருகான்னு சொல்லுவாரு. சில இடத்துல வந்து அதுன்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு ஒரு யூனிவர்ஸ் அந்த மாதிரி ஒரு மீனிங்ல அந்த மாரியும் சொல்லிட்டுருப்பாரு. ஸோ, இப்படி அத மென்ஷன் பண்ணிட்டே வருவாரு புக்கு ஃபுல்லா. இந்த மாரி இருக்கிறப்போ, "நீ வந்து இது கடவுள் விட்ட வழிதான். கடவுள் உன்ன காப்பாத்துவாரு. உன்ன வந்து புடிச்சிருக்கிறது சாதாரண தீய சக்திகள் இல்ல. ரொம்ப ஒரு தீய சக்திகள். அதுவே சரியாயிரும். நீ வந்து உன் உறுதிய விட்றாத. உன் குருவ விட்றாத. உன்னுடைய சாமி கும்பிடுறத விட்றாத." அந்த மாரிலாம் அது சொல்லும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "இது சுத்த இதுவா இருக்கு. இந்த காலத்தில போய் நீ சாமிய நம்பு அது இதுன்னுலாம் சொல்லிட்டு, நீ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட போணும்." அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு காசு இருக்காதே. இவருக்கு அவர் ஒய்ஃப்‌க்கு பிரசவம் பார்க்கறதுக்கு கூட காசு இருக்காது. சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் போறதுக்கு எங்க காசு? சுத்தமா காசே இருக்காது. அவங்க வீடே பயங்கர வறுமையில இருக்கும். ஸோ எங்க காசு? அதனால ஒண்ணுமே இருக்காது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாரு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, கோரமான உருவங்கள்லாம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த இல்யூஷனா வாய்ஸ் கேட்டுட்டே இருந்தது. இமேஜா அவருக்கு வர ஆரம்பிச்சுரும்.
சில உருவங்கள் வரும். நேரா வந்து பேச ஆரம்பிக்கும். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அது வந்து ஒரு வேற இடத்துக்கு இவர கூட்டு போயிரும். அவரு வீட்ல தான் உட்காந்துருப்பாரு. ஆனா ஒரு பூங்கால அந்த ஒரு பொண்ணு கூட உட்காந்துருக்கிற மாரிலாம் இவருக்கு ஃபீல் ஆகும். அந்த பொண்ணு வந்து இவர்ட்ட பேசும். "நான் உன்னைய இவ்ளோ நாளா நான் வந்து உன்னைய தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். நீ என்னைய பார்க்கவே மாட்றியே!" அப்புட்னோனே, இவர் வந்து என் குரு சொன்ன வழிதான். நான் நான் வந்து முருகர தான் நம்புறேன். அப்டிலாம் சொல்லுவாரு. ஸோ அந்த அந்த குரல் என்ன சொல்லும்னா, அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, அந்த ஒரு இமேஜினரியா வந்த பொண்ணு. அது என்ன சொல்லும்னா, "முருகர நம்புனா நீ வந்து அ அவ்வளோதான் பிச்சைய தான் எடுக்கணும். அவனே போய் பழனில நின்னுகிட்டு இருக்கான். அவன் உனக்கு என்ன கொண்டு வர போறான்? நீ அவன நம்புனனால தான் உன் குடும்பத்த வந்து இந்தோ இப்படி பிச்சை எடுக்கிற மாரி கொண்டாந்து நிறுத்தியிருக்கான். ஸோ நீ அது இன்னமும் நீ அவனையே நம்பிட்டு இருந்தேன்னா, அவன மாரி ஆண்டியா தான் போவ. நீ என்ன நம்பு. என்கிட்ட வா. நான் உனக்கு இப்பயே எவ்ளோ காசு வேணாலும் தரேன். உனக்கு என்ன வேணாலும் நான் நல்லது நடத்தி தரேன்." அந்த மாதிரியெல்லாம் சொல்லும். ஸோ இவர் வந்து இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி தான் இருப்பாரு. பயங்கர இது ஒரு தீய சக்தி. நாம இதுக்கு செவி சாய்க்கவே கூடாது. நம்ம வழிய நம்ம பார்த்துட்டு போணும். இப்படியே தான் இவர் கடைசி வரையுமே இருந்துட்டே இருப்பாரு. ஸோ இப்படி போறப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜ்ல இவருடைய அ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விட்டு போயிருவாங்க. ஒண்ணுமே இருக்காது. ஒரு பக்கத்துல இருந்து அ ஒரு ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர். அவரு வந்து இவரு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஸோ இவர பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப இந்த குரல் வந்து நாக்குல இருந்து ராமர் பேசுவாரு. அதாவது ராமர்லாம் வந்துருவாரு இதுக்குள்ள. அவருடைய மண்டைக்குள்ள பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுல ராமர் வருவாரு. கருப்பன்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ உன்னைய இந்த மாரி தொந்தரவு பண்ற அந்த காளி இருக்குதுல்ல, அத நாங்க வெளியில தொரத்த போறோம். அப்படின்னு சொல்லி இந்த ராமர் கடவுளும், கருப்பனும் பேசிக்குவாங்க. ஸோ இந்த கருப்பன், ராமர் அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போகும். ராமர பார்த்து அந்த கருப்பன்றது கேட்கும், "நீ ஏன் வந்து உன் ஒய்ஃப் கூட ஒழுங்கா வாழல? நீ என்ன இங்க இவனுக்கு நல்லது பண்ண வந்துட்ட, உன் பக்தனுக்கு." அப்படின்ற மாரிலாம் பேசும். இப்படியே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ நாக்குல இருந்து ஒருத்தரும், மூக்குக்குள்ள இருந்து ஒருத்தரும் அப்படி பேசுற மாதிரியெல்லாம் இவருக்கு இருக்கும். லைக் மொத்தமாவே இவர் வந்து அதோட கண்ட்ரோலுக்குள்ள போயிருப்பாரு. ஆ ஆனா அவர் பைத்தியமாகாம இருப்பாரு. அது எப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரு பைத்தியம் ஆயிருக்க மாட்டாரு. அல்லது அவர பைத்தியமாக்க முடியல. அப்படின்ற மாரி தான் இதில எழுதியிருப்பாங்க. ஸோ இன்னும் என்னன்னா, இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. இது நாராசமா பேசுற வார்த்தைகளாகட்டும், இல்ல இது மண்டையில ஓடுற வார்த்தைகளா இருக்கட்டும், இது வந்து அவர் எதிர்த்த இருக்கவங்கட்ட பேச முற்பட்டுருவாரு. அவர் மண்டையில ஓடுறத அப்படியே இப்போ பைத்தியம்னு அங்க ஏதோ ஒண்ணு சொல்லுதுன்னா, எதிர்ல இருக்கவங்கள பைத்தியம்னு சொல்ல வந்துருவாரு. ஸோ இத கண்ட்ரோல் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா, வெத்தல அதெல்லாம் போடுவாரு. போட்டு அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிராம, லைக் மத்தவங்களுக்கு அத கொண்டு போகாம, ஆன அளவுக்கு இவரு கண்ட்ரோல்டா இருப்பாரு. ஸோ இந்த மாரிலாம் இருப்பாரு. அப்போ அந்த ஒரு ஒரு மனுஷன் வந்திருப்பார்ல, அவர் வந்து ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பிசினஸ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஏன் அத ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் குடுக்குறேன். ஸோ அதுலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு சம்பளம் பேசிக்கலான்னு அவர் சொல்லுவாரு. "வறுமை எல்லாம் தீரப்போது. நான் வந்து உனக்காக தான் இவர புடிச்சு கூட்டு வந்திருக்கேன். எதையாவது பேசி குழப்பிடாத மாலி" அப்படி சொல்லி அந்த குரல் சொல்லும். அதாவது அந்த ராமரா இருக்கிற குரல் சொல்லும். உடனே அந்த கருப்பன்றது வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட்டா சொல்லும். இப்படியே பேசிட்டே இருக்கையில இவர் தெரியாம உளறிருவாரு. பைத்தியம்னு சொல்லிருவாரு. அப்புறம் வந்து வேற ஏதோ சொல்லிருவாரு. ஸோ அந்த அந்த இதுவும் ஒர்க் ஆகாம போயிரும். அவர் வந்து "எனக்கு சம்பளம்லாம் வேணாம். நீ 50, 50 குடு எனக்கு." அந்த மாதிரியெல்லாம் பேசிருவாரு. ஸோ அதுவும் ஒர்க் ஆகாம போயிரும். எதுவுமே இருக்காது. அப்புறம் ஃபைனலி என்ன ஆகும்னா, இவங்களோட குழந்தைக்கு மூத்த பொண்ணு இருப்பாள்ல, அவலாம் வந்து லைக் அவங்க அம்மாவும் ஒரு உடம்பு சரியில்லாம ஆயிருவாங்க. அ அடிக்கடி இந்த பிரசவம்னு வேற போயிருவாங்க. இப்போ வந்து உடம்பு சரியில்லாதவங்களா இருப்பாங்க. வீட்டோட நிலைமையெல்லாம் அவருக்கு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கும். ஈவன் அந்த ஒரு குழந்தை இறந்திருக்கும் இல்லையா? அத கூட அவங்க அப்பா வந்து அத புதைக்கிறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல காசு கேட்பாங்க. ரூ. 5 கேட்பாங்க. அந்த ரூ. 5 காசு அவர்ட்ட இருக்காது. அதனால ஒரு துணி பையில வந்து அந்த குழந்தையாவே இருக்காது. அது ஒரு ஒரு இதுவா இருக்கும். ஒரு சதையும் இதுவுமா ஒரு உருவமா தான் இருக்கும். அத கூட்டிட்டு வந்து கொல்லைப்புறத்துலலாம் புதைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு கோ த்ரூ பண்ண ஃபேமிலி இது. அதில அந்த மூத்த பொண்ணு ரொம்பவே எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணியிருப்பா. ரொம்பவே சஃபர் ஆயிருப்பா. ரொம்பவே உழைச்சிருப்பா அந்த வீட்டுக்கு. அ அவளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துரும். காய்ச்சல் வந்தோனே, அ அவ்வளோதான் அவ போயிருவான்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குரல் வந்து என்ன சொல்லும்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அ ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல 6வது குழந்தை பொறக்கக்குள்ள. அப்பயே அது என்ன சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும்னா,
ஆ பாவம் அவ செத்து போயிட்டா, காமாட்சி செத்து போயிட்டான்ற மாரி சொல்லிரும். இவரு அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாரு. ஒண்ணும் இருக்காது. இந்த குரல் வந்து அந்த மாரி ஏமாத்தியிருக்கும் அவர. ஸோ இப்பயும் அப்படிதான். இந்த பொண்ணு இறந்துருவா, அந்த மாதிரியாவே இவருக்கு சொல்லவே ஆரம்பிச்சுரும். ஒரு கட்டத்தில இவரு வந்து அவருடைய அந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர கூப்பிட்றதுக்காக கடத்தெருவுக்கு போவாரு. டாக்டர கூப்பிட போனவரு, டாக்டர கூப்பிட போக மாட்டாரு. அங்கருந்து நேரா கோயிலுக்கு போவாரு. கோயிலுக்கும் போமாட்டாரு. டாக்டர கூப்பிடலான்னு திரும்ப அங்க போவாரு. அங்கேயும் போமாட்டாரு. என்ன ஆயிரும்னா, சடனா இவரு ஒரு 8 வயசு மாலி ஆயிருவாரு. 8 வயசுல இவருக்கு அந்த தெருவுல என்னலாம் நடந்ததோ, அது ஞாபகம் வந்துட்டுருக்கும். 8 வயசுல வந்து அவர யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்து தூக்குல போட்டு தொங்குறத பார்த்துருப்பாரு. அந்த தொங்கிட்டு இருக்க உடல பார்த்துட்டு இருந்த அந்த மாலியா நிப்பாரு. அப்புறம் இவரு ஒரு ஸ்டேஜ்ல சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு காலேஜ் டேஸ்ல. அந்த மாலியா அங்க நிப்பாரு. இந்த மாரி அவர் ஆக்சுவலி எங்கேயோ போயிருவாரு. அவரு பொண்ணு இருக்கு, எல்லாத்தையும் மறந்து எங்கேயோ போயிருவாரு. திடீர்னு பார்த்தா என்ன ஆகும்னா, இவரே செத்து போயிருப்பாரு. செத்து போனோனே அவங்க ஒய்ஃபு, அ குழந்தைங்கலாம் அழும். அவர வந்து ஒரு சுடுகாட்ல நிப்பாரு. அந்த சுடுகாட்ல நெறைய பொணங்கள் எரிஞ்சிட்டுருக்கும். எல்லாமே இவரு தான். அது என்னன்னா, ஒவ்வொரு பிறவியிலயும் அவரு. ஒவ்வொரு பிறவியும் பிறந்து, அது இறந்து, அந்த பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு பிறவியில இதுவா இருந்திருக்காரு, அவர் மனைவி, குழந்தைகள் அழுவாங்க. இன்னொரு பிறவியில ஒண்ணா இருந்திருப்பாரு, அங்கேயும் மனைவி, குழந்தைகள் அழுவாங்க. ஸோ இந்த மாரியா ஒரு விஷுவல் தெரியும். அப்புறம் என்ன ஆகும்னா, இவரு ஒவ்வொரு தடவையும் இத்தன பிறவிகள் பிறந்திருக்கோன்றத விட, அப்பாடி எல்லாத்துலயும் செத்துட்டோம். அப்டி சொல்லி ஒரு மகிழ்ச்சிக்கெல்லாம் உள்ளாயிருவாரு. இந்த மாரி இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவருக்கு அவங்க பொண்ண வந்து தூக்கிட்டு வருவாங்க. இறந்து போயி, அவங்க பொண்ண தூக்கிட்டு வந்து எல்லாரும் அழுதுகிட்டே வருவாங்க. இந்த பொண்ணுக்கு இது நடந்திருக்க வேண்டாம் அப்டின்ற மாரி எல்லாரும் சொல்லுவாங்க. பாவம் இந்த பொண்ணு, சின்ன வயசு, இப்படி போயிட்டாளே! அப்பிடிலாம் கேட்கும். அப்பிடிலாம் தெரியும் இவருக்கு. ஸோ, இவரு வந்து ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்ப என்ன நெனைப்பாருன்னா, இல்ல இது எதுவுமே உண்ம கிடையாது. நம்மளோட ஒய்ஃப் இந்த மாரி இருக்கையில இந்த குரல் ஏமாத்துச்சுல்ல, இப்போ இதே மாரி விஷுவல் காட்டி ஏமாத்துது. நான் வந்து டாக்டருக்கு போணும், டாக்டர்ட்ட போணும், டாக்டர்ட்ட போணும் அப்டி சொல்லிட்டு போவாரு. போறதுலேருந்து முருகன்ட்ட போணும், அ என் குருட்ட போணும், நான் என்னன்னு கேட்கணும் அப்டி சொல்லி அங்க போய் உட்காந்துருவாரு. கோயிலுக்கு போயிருவாரு. அந்த வெட்ட வெயில்ல யாருமே கோயில்ல இருக்க மாட்டாங்க. அங்க போய் உட்காந்துருவாரு. அங்க போய் உட்காந்துட்டு கந்தர் அனுபூதி பாடுவாரு. ஒரு 51 பாடல்கள் பாடுவாரு. முருகர்ட்ட போய் பேசுவாரு, கேட்பாரு. நீ வந்து என்னைய கைய, கால எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு, அ ஒரு துப்பாக்கியோட வர ஒருத்தன் கூட சண்டை போடுற மாரி தான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் அந்த குரலோட. நீ என்னைய ஒரு நிராயுதபாணியா வச்சிருக்கிற. நான் உனக்கு வேல் குடுத்தேன்ல. நீ என்னைய இப்படி வச்சிருக்கிறியேன்னுலாம் கேட்பாரு. அதாவது இவரு நல்லா இருந்த காலத்துல இந்த கோயிலுக்கு ஒரு வேல் டொனேட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இவரு அதெல்லாம் குடுத்துருப்பாரு. ஸோ நான் உனக்கு ஒரு வேல் வேணும்னு கேட்டதுக்கு உடனே கொண்டு வந்து குடுத்தேன். நீ என்னைய இப்படி வச்சிருக்கிறியே! அப்படி சொல்லி என் பொண்ண நீ தான் பார்த்துக்கணும். என்ன இப்படி பண்ற? அப்படின்ற மாரி அவரு அங்கேயே உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ ஸ்டில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நான்லாம் ரொம்ப அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? இவர் கோயிலுக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு. டாக்டர் ஆஃபீஸ்க்கு போலயே! அப்படி சொல்லி நான் அத படிச்சுட்டே இருந்தேன். ஃபைனலி இவரு டாக்டர் வீட்டுக்கு போயிருவாரு. அங்க பார்த்தா பயங்கர கூட்டம் இருக்கும். ஸோ இவருக்கு தெரிஞ்ச ஒரு கம்பவுண்டர் இருப்பாரு. அவரு கூட்டிட்டு போவாரு உள்ள. டாக்டர்ட்ட வந்து என் பொண்ணு ரொம்ப முடியல. நீங்க தான் வந்து காப்பாத்தணும் அப்படி சொன்னோனே, இல்லையே! நான் அவள பார்த்தேனே! ஷி இஸ் ஆல் ரைட். நான் அவளுக்கு இன்ஜெக்ஷன் கூட போட்டேனே! ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்புட்னோனே, எப்ப பார்த்தீங்க என் பொண்ணன்னா, ஜஸ்ட் 30 மினிட்ஸ் பிஃபோர் தான் பார்த்தேன். நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? இன்னும் நெறைய பேஷண்ட் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னு சொன்னோனே, இவரு அப்படியே முழிப்பாரு. நான் 30 மினிட்ஸ் அந்த சைடு வாக் போனேன் 30 மினிட்ஸ் முன்னாடிக்கு. ஸோ உங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். உங்க வீட்ல உங்க பொண்ணு கொஞ்சம் ஜுரத்தில இருந்தாங்க. நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மருந்தெல்லாம் குடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஷி வாஸ் ஆல் ரைட். நீங்க போலாம். அப்படி சொல்லி அந்த டாக்டர் சொல்லுவாரு. அவ்ளோ கூட்டத்தில அந்த டாக்டர் இவர பார்த்து இது சொன்னதே இவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த என்ன சொல்ல, அந்த முருகர் வந்து முருகர் நமக்கு முன்னாடி இங்க வந்துட்டாரு, அப்படிங்கிற ஒரு ஃபீலோட இவர் அப்படியே வெளில போவாரு. அந்த குரல் மறுபடியும் கேட்கும். இவர் அத விட சத்தமா கந்தர் அனுபூதி பாடுவாரு. அந்த முருகநாமத்தெல்லாம் சொல்றது, ஒரு சத்தத்தால வீழ்த்துறேன்ற மாதிரி பாடுவாரு. இதோட இந்த கதை முடிஞ்சிரும். ஸோ எனக்கு வந்து இந்த கதை வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அந்த மண்டைக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் அந்த அந்த மகாலிங்கமாவே நான் நெறைய நேரம் இருந்தேன். ஐயோ! என்ன இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. ஒருத்தருக்கு இப்படிலாமா நடக்கும். இந்த ஹாலுசினேஷன் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுருப்போம்ல. எனக்கு வந்து ஞாபகம் வந்த 2 படம் என்னன்னா, மாவீரன் 1 இன்னொன்னு வந்துட்டு 3 படம். ஸோ
அதெல்லாம் நம்ம ஒரு விஷுவலா பார்க்கையில, மாவீரன் வந்து ஒரு ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஃபன்னோட அப்படி கொண்டு போயிருப்பாங்க. 3 வந்து உருவம்லாம் தெரியும். எப்படி அவர வந்து கொலை பண்ணிக்கணும், செத்து போணுன்ற மாரி தெரியும். அப்படிலாம் காட்டுவாங்கல்ல. இதுதான் நான் பார்த்தது. ஸோ அத ஒரு புக்குல நம்ம படிக்கையில, அந்த மாரி இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆகும்? எப்படியெல்லாம் போகும்? அப்படின்றது வந்து அவ்ளோ நல்லா ஒரு என்ன சொல்ல, நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருந்த மாரி இருந்தது. அண்ட் இதுக்கு நடுவுல பிலீஃப்ஸ் பத்தி, முருகர், கடவுள், கடவுள் ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் பத்தியும் நெறைய பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நெறைய நேரங்கள்ல இந்த கதை படிக்கையில தோணுனது வந்து, இவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட தானே பார்க்கணும். இவர் ஏன் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்கல? இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அதுக்கு அவங்களே சில சில இடத்துல அ அவங்களே அதுக்கு விடையும் சொல்லியிருப்பாங்க. லைக் என்னன்னா, காசே இருக்காது. வறுமையோட பிடியில இருப்பாரு. வறுமைனா வறுமை, அப்படி ஒரு கோர வறுமையில இருப்பாரு. அவர் எங்க போய் சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்ப்பாரு? ஈவன் தோ அவர் படிச்சவரா இருக்காரு, எல்லாம் பண்றாருனாலும் எங்க போய் பார்ப்பாரு? அவருக்கு எப்படி அதுக்கான வசதி எல்லாம் இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இந்த கதை கொண்டு போயிட்டுருந்தது. அண்ட் இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்டின்னா, நான் இத படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதோட ஏற்புரை படிச்சேன். அந்த ஆத்தர் இருக்காரு இல்லையா? எம்.வி. வெங்கட்ராம்ன்றது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்திருக்குது. அவர் வந்து 20 இயர்ஸா சஃபர் ஆயிருக்காரு. இந்த மாரி ஒரு ஆடிட்டரி ஹாலுசினேஷன்னால. இவருக்கு இப்டி சவுண்ட் கேட்டுட்டே இருந்திருக்கு. ஆனாலும் அவர் உள்ளுக்குள்ள சித்தப்பிரம பிடிச்ச மாதிரியான ஒரு மனிதரா இருந்தாலுமே, அவர் வந்து வெளியில ஒரு தன்னோட தான் யாரு அப்படிங்கிறத விட்டு அந்த இது பெறலாம, அண்ட் அவருடைய புத்தி தடுமாறாம ஒரு நிலையா இருந்திருக்காரு. அந்த இதுலயும் அவர் நெறைய புக்ஸ் படிச்சிருந்திருக்காரு. நெறைய ரீட் பண்ணியிருக்காரு. அண்ட் நெறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நெறைய நாவல் எழுதியிருக்காரு. நெறைய அ என்ன சொல்ல மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அண்ட் இவருக்கு நடந்த இத வச்சு ஒரு கதையா எழுதியிருக்காரு. அதுதான் இந்த காதுகள். அப்படின்னு எனக்கு படிக்கையில வந்து வாவ்! அப்படிதான் இருந்தது. ஒரு மனுஷன் எப்படி இப்படி இருந்திருக்க முடியும்? எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் ஒருத்தவங்களோட லைஃப்ல? தனக்கு நடந்த ஒரு ட்ராஜடிய வச்சு, ஒருத்தவங்க அத ஒரு ஆர்ட்டா குடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் மோர் தென் தட் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அ நமக்கு எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் சஃபர் ஆகுதுன்னா, நம்மள விட கஷ்டப்படுறது யாருமே இல்லன்ற மாரி தான் நம்ம எல்லாருமே நெனைப்போம். அம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். எய்தர் இட் இஸ் கடவுள் நம்பிக்கையா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பிலீஃப் நம்மள மீறி ஒரு சக்தி. அந்த மாரி எதையோ ஒண்ண ஹோல்ட் பண்ணுவோம்ல. ஒரு நம்பிக்கையா ஒரு விஷயத்த பிடிச்சுக்குவோம்ல. அந்த மாரி தான் இவர் முருகர பிடிச்சிருப்பாரு இந்த கதையில. எனக்கு அதில வந்து எங்க அப்பா ஞாபகம் வந்தாங்க. அ எங்க அப்பா வந்து அந்த ஆ எனக்கு அது தெரியல. திருத்தணியில் உதித்தருளும்னு ஒண்ணு இருக்கும். வேல்மாறல். அந்த வேல்மாறல வந்து தினம் படிப்பாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு வந்து அத படிக்கையில என்னைய வேற படிக்க சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பலாம் அந்த புக்க குடுத்து உட்காந்து படின்னுவாங்க. ஐயோ! அது போகும் போகும் போயிட்டே இருக்கும். ஆ கந்தசஷ்டி கவசம் மாரி அதுவாது கொஞ்சம் நம்ம பாட்டா கேட்டு கேட்டு மண்டைக்குள்ள போயிருக்கும் நமக்கு. இது வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும் அ இந்த வேல்மாறல்ங்கிறது. வார்த்தைகள் எல்லாமும் கொஞ்சம் தடுமாறும். ஸோ லைக் எனக்கு வாசிக்க வராது அப்போ. அவ்வளோ இதா வராது. அ அதாவது அந்த பழக்கம் இல்ல இல்லையா? அத திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம், ஐயோ! இத வேற படிக்கணுமா? அப்படின்ற மாரி தான் நான் காலேஜ் டேஸ்ல உட்காந்துருப்பேன். எங்க அப்பா அத படிச்சுட்டே இருப்பாங்க. அல்லது நானோ, எங்க அம்மாவோ படிக்கணும் எங்க அப்பாக்கு. டெய்லி அத ஒரு தடவையாவது யாராவது ஃபேமிலில ஒருத்தர் படிச்சிரணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து எங் எங்க அவங்களோட சம்பாதிச்ச சொத்து போச்சு. அதுக்கப்புறமா ஹெல்த் போச்சு. எவ்வளவோ ஸ்ட்ரகிள் வரப்பயும் இந்த வேல்மாறல விடவே மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அ நான் என்னைய அந்த இடத்துல வச்சு பார்ப்பேன். நான் உன்னைய தினம் கும்பிட்டேன். உன்னைய அந்த நம்பிக்கையா கும்பிட்டேன். நீ வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு நிலைமை தானே நீ குடுத்துருக்க. நீ என்ன கடவுள்ன்னு சொல்லிட்டு போயிருவேன். நான் எங்க அப்பா சிச்சுவேஷன்ல இருந்தா அப்படிதான் பண்ணியிருப்பேன்னு நான் நெறைய நாள் நெனச்சு பார்த்துருக்கேன். ஆனா எங்க அப்பா அத விட்டதே கிடையாது. ஏன் எங்க அப்பா அத விட்டதே கிடையாதுன்றது எனக்கு தெரியவே இல்ல. ஆனா எங்க அப்பாவோட லாஜிக் என்னவா இருக்கும்னா, ஈவன் தோ அ எவ்ளோ கஷ்டம் வந்தாலுமே, அட்லீஸ்ட் இந்த நிலைமையில நான் இருக்கேன்ல, அதுக்கு வந்து அந்த முருகர் தான் காரணம்னு எங்க அப்பா நெனப்பாங்க. முருகர கும்பிடுறனால தான் நான் இந்த நிலைமையிலயாவது இருக்கேன். இல்லன்னா இன்னும் வொர்ஸ்ட்டா போயிருந்திருப்பேன். அதனால வொர்ஸ்ட்டா இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு வந்து அது வொர்ஸ்ட்டா தெரியும். ஹெல்த் எல்லாம் இவ்ளோ தூரம் ஆகி இப்படி இருக்காங்களேன்றது எனக்கு வொர்ஸ்ட்டா தெரியும். எங்க அப்பாவுக்கு வந்து நான் ஒரு வேளை கும்பிடாம இருந்தா இன்னுமே டவுனா போயிருந்திருப்பேன். இந்த அளவுக்கு என்னைய வச்சிருக்குது முருகர் தான். அப்படின்ற ஒரு பிலீஃபோடயே இருப்பாங்க. ஸோ அ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு நம்பிக்கைய இந்த அளவுக்கு கெட்டியா புடிச்சுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு. இது வந்து நம்பிக்கை கிடையாது. நான் எப்படி சொல்வேன்னா, நான் முருகர் இருக்காருன்னு நம்புறேன் இல்ல. நான் வந்து இருக்கிறாருன்றது எனக்கு தெரியும். நான் உணர்றேன். அந்த ஸ்டேஜ்ல எங்க அப்பா இருந்தாங்களோன்னு தான் நான் இப்ப நெனைக்கிறேன்.
ஸோ என்னன்னா, நானும் முருகர நம்ப ஆரம்பிச்சேன். எப்பன்னா, அதுக்கு ரீசனும் எங்க அப்பா தான். எங்க அப்பா வந்து இந்த இந்த வேல்மாறல டெய்லி படிக்கிற ஒருத்தவங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ்ல பேசவே இல்ல. திடீர்னு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. பேச முடியாதுன்னோனே எனக்கு அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எங்க அப்பா கொஞ்சம் நெறைய பேசுவாங்க. என்ன மாரி தான் கொஞ்சம் நெறைய பேசுவாங்க. நான் வந்து இந்த பாட்காஸ்ட் மாரி பேசுறேன்னா, தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்குள்ள நல்லா பேசுவேன். பட் வெளியில போனா பேச வராது எனக்கு. ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல. எல்லார்ட்டயும் பேசுவாங்க. அவ்ளோ பேசுவாங்க. பேசிட்டே இருப்பாங்க கத கதையா. அதுவும் இல்லாம டெய்லி இந்த இதெல்லாம் படிக்கவும் செய்வாங்க. ரொம்ப சத்தமா வேல்மாறல் படிப்பாங்க. சத்தமா சாமி கும்பிடுறதுக்கு பூஜைக்கெல்லாம் படிப்பாங்க. எல்லாரையும் சாமி கும்பிட்டு எழுப்பி விட்டுருவாங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம். அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க பேச மாட்டாங்கன்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி எங்க அப்பா இப்படி பேசாம போலாம்? அப்படின்னு சொல்லி எனக்கு முருகர் மேல ஒரு கோவம் வந்தது. ஸோ நான் வந்து அப்போ சென்னையில இருந்தேன். சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து நேரா வடபழனி கோயிலுக்கு போயிட்டேன். அது என்ன நம்பிக்கை என்னல்லாம் எனக்கு தெரியாது. நான் அங்க போயிட்டு எனக்கு ஏதோ என்னால உடனே கிளம்பி மதுரை வர முடியல அந்த சிச்சுவேஷன்ல. அப்பா பேசல, இந்த மாதிரி இருக்காங்க அப்படி சொன்னோனே, நான் நேரா போய் அந்த வடபழனி கோயில்ல போய் அங்கேயே நின்னுட்டே இருந்தேன். "உன்ன தானே டெய்லி கும்பிட்டாங்க. நீ வந்து எங்க அப்பாவ பேசவே முடியாம ஆக்கிட்ட. உன்னைய தானே டெய்லி பாடுனாங்க. எனக்கு என்ன செய்வியோ, ஏது செய்வியோ. எங்க அப்பா இப்ப பேசணும் இல்லைன்னா நான் அந்த கோயில விட்டு கிளம்ப மாட்டேன்." அப்படி சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டேன். ஆ எனக்கு வந்து இப்போ அது ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு கதையா கேட்கல உங்களுக்கு ரொம்ப முட்டாள்தனமா கூட ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு ஏன்லாம் எனக்கு தெரியல. நான் அப்படிதான் உட்காந்துருந்தேன். அப்போ நான் அங்கேயே உட்காந்துருக்கிறேன். அந்த கோவில் வந்து 9, 9:30க்கு பூட்டிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்படியே உட்காந்துருக்கிறேன். அப்போ எங்க வீட்லருந்து கால் வந்தது. ஓகே கிளம்பணும். ஆல்மோஸ்ட் 9க்கு கிட்ட கோவில் பூட்ட போற டைம் வந்தப்போ, வீட்லருந்து கால் வருது. எங்க அம்மா கால் பண்ணிட்டு, எங்க வீட்ல யாருக்கும் தெரியாது. நான் இப்படி கோயில்ல போய் உட்காந்துருக்கிறேன்றதெல்லாம் தெரியாது. அ எங்க அம்மா கால் பண்றாங்க. அப்பா வந்து வேல்மாறல் புக் எடுன்றத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் சொல்லல அப்பயும். ரொம்பலாம் பேச வரல. தட்டு தடுமாறி அந்த புக் எடு படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டா இருந்தது. அப்ப இருந்து எனக்கு ஓகே. முருகர்ன்றவரு என் லைஃப்ல இருக்காரு. அப்படி அவ்வளோதான். நான் நம்புறேன், நம்பல அதெல்லாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. லைக் அவரு என் லைஃப்ல இருக்காரு. அவ்வளோதான். அப்படின்ற மாரி அன்னையிலருந்து தான் எனக்குள்ள அந்த முருகர்ன்ற ஒரு ஃபீல் வந்தது. எனக்கு இந்த புக்கு படிக்கையில அதுவும் ஞாபகம் வந்தது. என்னன்னா நம்ம வந்து ஒரு வி ஹோல்ட் ஆன் டூ சம்திங். அது வந்து ஒரு ஒரு பெர்சனா கூட இருக்கலாம். நீங்க ஒரு கடவுளா தான் இருக்கணும், கடவுள் நம்பிக்கை உரியவரா தான் இருக்கணும், அப்படிலாம் இல்ல. ஒரு பெர்சனாவோ, செய்யிற தொழிலோ, ஏதோ ஒரு விஷயத்த இதுதான் ஒரு விஷயத்த கெட்டியா புடிச்சிட்டு இருக்கையில எல்லாத்தையும் கடந்து வந்துடுறாங்க இல்லையா? அப்படி வரவங்க நெறைய பேர் இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு அப்படிதான் நான் நெனைக்கிறேன். எங்க அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் முருகர் இருக்காருன்னு அத ஒண்ண புடிச்சிட்டு அப்படியே தான் வந்தாங்க. அந்த பேச முடியலன்றப்பயும் கூட பேசுற வார்த்தை அந்த புக்க எடுத்து படி அப்படின்றது தான் வருதுன்னா, எந்த அளவுக்கு அவங்க அத புடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாரி தான் எனக்கு இந்த புக் படிக்கையில தோணுச்சு. இவர் வந்து ஒரு 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 நம்பிக்கையா, அ அதாவது பிரபஞ்சன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து இந்த முன்னுரை எழுதியிருப்பாரு. இந்த புக்க பத்தி படிச்சுட்டு ஒரு ஆத்தர் எழுதுவாங்கல்ல, அதில அவர் எழுதியிருப்பாரு. அது, முருகர், அ அப்புறம் வந்து இன்னும் ஏதோ பேர் எழுதியிருப்பாரு. குரு இந்த மாதிரிலாம் இவர் ஒவ்வொரு இடத்துலயும் குறிப்பிடுறாரு அப்படின்னு அவருமே எழுதியிருப்பாரு. இத வந்து நீங்க ஒரு நம்பிக்கை சார்ந்து பார்க்கையில இப்படி பார்க்கலாம். அல்லது ஒரு சயின்ஸ் அந்த மாதிரி பார்க்கையில ஒரு ஆடிட்டரி ஹாலுசினேஷன்னு இத சொல்றாங்க. அந்த மாரி நெறைய எழுதியிருப்பாங்க. இது என்டையர்லி ஒரு டிஃபரண்டான ஒரு புக்கா தான் எனக்கு இருந்தது. அண்ட் ஒரு பிகினருக்கான ரீடான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப வட்டார மொழியில வந்தது இந்த புக்கு. அம் ஒரு கும்பகோணம்னு நெனைக்கிறேன். அங்க அங்க இருக்கிற மொழியும் அந்த மாதிரியே அப்படியே போயிட்டே இருக்கும் பேச்செல்லாம். ஸோ வட்டார மொழியா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த கான்வர்சேஷன் இந்த மண்டைக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாம் டீட்டெயில்டா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அந்த மாரி தான் எனக்கு இருந்தது. ஒரு அதுவும் எனக்கு இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், இந்த ஆத்தருக்கு இது நடந்திருக்கு. அத மீறி அவர் வந்திருக்காரு. அத மீறி அவர் எழுதியிருக்காருன்றப்போ எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிருச்சு. இந்த ஆத்தரோடது நான் இந்த ஒரு புக் தான் படிச்சிருக்கேன். இதான் புக்கு. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்குன புக்கு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு என்னன்னா, இந்த விருது வாங்குன படம், விருது வாங்குன புக்கெல்லாம் படிக்கல அல்லது பார்க்கையில எனக்கு அது பெருசா ஒண்ணும் கனெக்டே ஆகாது. இதுக்கு எதுக்கு விருது குடுத்தாங்கன்றதும் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு மண்டையில மசாலா இல்ல அப்படின்ற மாரி நெனச்சுட்டு நான் விட்டுருவேன். ஸோ கனெக்ட் ஆகாது. ஐ திங்க் ஒரு
புளிய மரத்தின் கதையா? ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒரு புக்க நான் அப்படி படிக்க ட்ரை பண்ணி நான் படிக்கவே இல்ல. எனக்கு வச்சிருக்கேன். ஸ்டில் அந்த புக் என்ட்ட இருக்கு. ஐ திங்க் ஒரு புளிய மரத்தின் கதை தான். அது வந்து மேபி அந்த டைம்ல எனக்கு ரீட் பண்றதுக்கு ஒத்து வரலையா? இல்ல அந்த புக்க படிக்கிறதுக்கு அளவான லெவலுக்கு நான் வரலையா? அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அவ்வளோதான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் இந்த புக்க ஸ்டார்ட் பண்ணல. இந்த புக்கும் நமக்கு அப்படிதான் இருக்குமோன்னு தான் நெனச்சேன். பட் இது ஒரு கதையா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டே இருந்தது. அந்த மகாலிங்கத்துக்கு என்னதான் ஆகும்? அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் இந்த ஃபுல் புக்க படிச்சேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ரீட் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த புக்க படிக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் எல்லா கதையும் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் இத நீங்க படிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ குடுக்கும். இந்த புக்ல நான் சில விஷயங்கள் எனக்கு புடிச்சத வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஒண்ணு, இவர் இந்த மாயை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரமை. இந்த இவருக்கு வர அந்த வாய்ஸு, விஷுவல்ஸு, இவருக்கு வர சீன்ஸு எல்லாம் பிரமையில. அத பத்தி சொல்லையில ஒண்ணு எழுதியிருப்பாங்க. அது என்னன்னா, "ஓயாது சுழலும் பூமி, அசையாது நிற்கிறது என்கிற பிரமையில்தானே உலகம் நடக்கிறது. உதயமோ அஸ்தமனமோ இல்லாத சூரியன் உதிப்பதாகவும், அஸ்தமிப்பதாகவும் பிரமை வசப்பட்டுதானே காலக்கணக்கு செய்கிறோம். பிரமைதான் நமக்கு புரிகிறது. உண்மையை யாரோ ஒரு புத்திசாலி கண்டுபிடித்து நமக்கு அறிவுறுத்த வேண்டியிருக்கிறது. பார்க்கப் போனால் இந்த வாழ்க்கையே ஒரு பிரமைதானே. இந்த பிரமைக்குள் எத்தனை பிரமைகள்?" இது ஒரு விஷயம். "சத்தத்தை ஒடுக்க அதைவிட பெரிய சத்தம் போட வேண்டும். கொல்ல வரும் சொல்லை அதைவிட வலிய சொல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தூலத்தை விட சூக்ஷமம் சக்தி வாய்ந்தது. தாமசத்தை வெல்ல சத்துவமே சிறந்த ஆயுதம். ஒரு ஹாலுசினேஷனை மாய்க்க அதைவிட பெரிய ஹாலுசினேஷன் தேவை. மாயை என்னும் தோற்றத்தைக் கடக்க அதைவிட பெரிய தோற்றம் தேவை என்ற தெளிவு இவனுக்கு இப்போது உண்டா?" அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சில விஷயங்கள்லாம் லைக் நீங்க கதையோட ரீட் பண்ணையில லைக் ரியாலிட்டிலயும் இருக்கிற மாரி எனக்கு இருக்கும். என்னன்னா, அ ஒரு புக் இருக்கும். பவர் ஆஃப் நவுன்னு. அது வந்து எக்கார்ட் டோல் அவர் எழுதின புக்கு. ஸோ அதில ஒரு விஷயம் நான் என்ன படிச்சேன்னா, பைத்தியத்துக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? பைத்தியம்ன்றவன் மனசுல தோன்றதெல்லாம் அவன் பாட்டுக்கு வாய் விட்டு சொல்லிக்கிட்டே போறான். உங்களுக்கு மனசுல தோணிட்டே இருக்கு. நீங்க வாய மட்டும் மூடி வச்சிருக்கிறீங்க. அப்படி சொல்லி ஒரு விஷயம் எழுதியிருப்பாரு. எனக்கு ஆமால்ல. ஏன்னா எனக்கு கோவம் வரப்பலாம் மண்டைக்குள்ள 1000 விஷயம் ஓடும். லைக் குரலா கேட்கலைனாலும் மைண்ட்ல, மனசுல என்னென்னமோ தோணும். ச என்ன சொல்ல, குழந்தைங்களலாம் திட்டையில திட்டக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் ஸ்டில் நம்ம அந்த மீறி அந்த அந்த ஒரு கணத்துல திட்டுறோம்ல. அப்புறம் இந்த இடத்துல நம்ம வாய மூடிட்டு இருந்தா பிரச்சனைலாம் போயிரும்னு நமக்கு தெரியும். ஸ்டில் வாய தொறப்பேன் நான். தொறன்னு சொல்லும் உள்ள இருந்து. அந்த மாரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கெல்லாம் அவருக்கு குரலா கேட்குது. நமக்கு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு தானே இருக்கு. மைண்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்டு தானே இருக்கு. அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ரீடா எனக்கு இருந்தது. நீங்களும் கண்டிப்பா இந்த புத்தகத்த படிச்சு பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.